நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா ரெட்மி கம்பெனியோட டிஸ்ப்ளே பண்ண மொபைல் தான் இருக்குது. இந்த வீடியோவில் வந்து இதை ஃபுல்லாக கழட்டி உள்ளே என்ன இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் கடத்த போகிற அந்த ரெட்மி மொபைலு. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபோனோட ஒரு சில இன்ட்ரோ வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம அந்த மொபைல் மேலே இருக்கக்கூடிய பேக் கவர் வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்காக இந்த டூல் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த டூலை வச்சு லைட்டாக வந்து சைடில் வந்து நெம்மனாலே போதும். இது ஆல்ரெடி கழிச்சிருப்பாங்க போல, இது ரொம்ப லூஸாகவே இருக்குது. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி தான். இதுக்கு மேலே வந்து நம்ம கையை கூட கழட்டிடலாம். இந்த இடத்துல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்கான கேபிள் வந்து இருக்கும். நம்ம டேரெக்டாக தூக்கணும், ஓப்பன் ஆகிடும். நம்ம வந்து லைட்டாக வந்து தூக்கலாம். ஆல்ரெடி வந்து சம்பவம் பண்ணி தான் இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னாவே தெரியும். சைடில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் வந்து பிஞ்சிருச்சு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மள ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரு. இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கு போகக்கூடிய அந்த கேபிள். இந்த ஜெயிண்ட்டு தான் வந்து ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணி பிஞ்சு போயிருக்கு. இந்த நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் கனெக்ஷனுக்காக சில ஆண்டனா மாதிரி செயல்படும். இப்போ இந்த பிளாஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப குவாலிட்டின்னு சொல்ல முடியாது, ரொம்ப லோன்னு சொல்ல முடியாது. பின்னாடி வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் தான். அடுத்த நம்ம மொபைலுக்குள்ளே வந்துடலாம். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த இடத்துல வந்து மதர் போர்ட் செக்ஷனு, இங்கே வந்து பேட்ரி, கீழே வந்து சப் போர்டு அதாவது சார்ஜிங் பாயிண்ட் செக்ஷனு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சிம் ஸ்லாட் வந்து ரிமூவ் பண்ணிவிடுவோம். இது ரிமூவ் பண்ண மறந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு, 2 சிம்மு போகிறதுக்கான ஸ்லாட்டு தான். இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் போகக்கூடிய அந்த கேபிள் வந்து பிஞ்சு போயிடுச்சு. இப்போ நம்ம மதர் போர்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு கவரை வந்து ரிமூவ் பண்ணலாம். அதுக்காக நான் 25mm 1.5 இந்த ஸ்க்ரூ டைப் வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். 1 2 3 4 5 6 7 8 கிட்டத்தட்ட 8 ஸ்க்ரூ வந்துருக்கு. இந்த 8 ஸ்க்ரூ நாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஆல்ரெடி கலத்திருந்தா வந்து இந்த சீல் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சீல் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக வந்து 9 ஸ்க்ரூ இருந்திருக்கு. நான் வந்து 8ன்னு சொல்லிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்க்ரூ வந்து சைடில் வச்சிடலாம். இப்போ நம்ம மதர் போர்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கவரை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்காக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாருக்கான அந்த ஒரு ஜாயிண்ட் இருக்கும். அதனால் வந்து நம்ம லெஃப்ட் சைடு வந்து லைட்டாக தான் தூக்கணும். டேரெக்டாக வந்து மொத்தமாக வந்து தூக்கக்கூடாது. அப்படி பண்ணால் டேமேஜ் ஆகிடும். அவ்வளோதான். நம்ம நல்ல வேலை ஆல்ரெடி ஃபிங்கர் பிரிண்ட்டோட அந்த ஒரு கேபிள் ஜாயிண்ட் வந்து ஆல்ரெடி வந்து பிஞ்சிச்சு. அதாவது ஆட்டோமேட்டிக்காக அது ரிமூவ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு போகக்கூடிய கேபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிளாஸ்டிக் தான். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சில கனெக்ஷனுக்காக அந்த ஒரு பாயிண்ட் தான். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் வந்து மெயின் மதர் போர்டு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சார்ஜிங் பாயிண்ட்டு, ஆடியோ ஜாக்கு, ஸ்பீக்கர் இதுக்கு போகக்கூடிய அந்த ஒரு கேபிள் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேக்காக இருக்கக்கூடிய கேபிள், அதாவது டிஸ்பிளேக்கு போகக்கூடிய கேபிள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேட்டரியோட கேபிள் தான். இப்போ நம்ம இந்த 3 கேபிளையும் வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம 3த்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து ஒரு ஆண்டனா மாதிரி இருக்கும்.
அதாவது ஒரு சின்ன கேபிள். இது வந்து டேரெக்டாக சப்ளைனுக்கு வந்து போகும். அதனால் இதையும் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், இதையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மதர் போர்டை வந்து கலத்துறதுக்கு வந்து ரெடி. இப்போ நம்ம மதர் போர்டு வந்து கலத்துலாம். சைடில் வந்து லைட்டாக நெம்பி தூக்கினா போதும். அவ்வளோதான், மதர் போர்டும் தனியாக வந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம இது சைடில் வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் மதர் போர்டு வந்து எப்படி இருக்குன்னு. நம்ம அதுக்கு முன்னாடி வந்து கேமரா வந்து கலத்திடலாம். ஃப்ரண்ட் ஏர் ஸ்பீக்கர் வந்து இதிலே வந்து ஒட்டின்னு வந்துடுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கால் பேசக்கூடிய அந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கரு. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக் கேமரா, அதாவது 12 மெகா பிக்சல் பேக் கேமரா. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா தான். பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் இருக்கக்கூடிய அந்த இன்னொரு 12 மெகா பிக்சல் கேமரா. இது வந்து 12 மெகா பிக்சல் தான். இது ரெண்டு தான் வந்து பேக் கேமராஸு. அவ்வளோதான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் மதர் போர்டு. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் மெமரி கார்டு, அதுக்கப்புறம் சிம்மு போடுறதுக்கான ஸ்லாட்டு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்சார் தான். அதாவது ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு சென்சார், ப்ராக்சிமிட்டி சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் தான் நம்மளுக்கு மெயின் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் வந்து இருக்குது. இதில் வந்து SD0 தெரியல, சரியாக தெரியல. ஆனால் ஸ்னாப் ட்ராகன் ப்ராசர் தான். நான் கடைசி வந்து காமிக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இருக்கக்கூடிய ஒரு சென்சாருக்கு போகக்கூடிய கேபிள். பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து மெயின் ஸ்டோரேஜ் ஐசிஸ் எல்லாம் இருக்கும். அதாவது ரேம், ரோம், ஸ்டோரேஜ் இதெல்லாம் இருக்கும். அவ்வளோதான். இதில் இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேக் லைட்டு, டார்ச் லைட் தான். பேக் சைடு டார்ச் லைட்டு. இப்போ நாம் இந்த ப்ராசர் இருக்கக்கூடிய மேலே இருக்கக்கூடிய கவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். லைட்டாக வந்து சைடில் போட்டு ஓப்பன் பண்ணாலே போதும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஹீட் சிங்க் பேஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. இதுதான் வந்து Qualcomm ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸரு. என்ன மாடல்னு பார்த்தீங்கன்னா SDM435 ஒரு மாடல் தான். இது வந்து 12 nm. இது வந்து 4 nm ப்ராசஸர் நினைக்கிறேன், சரியாக தெரியல. இதோட க்ளோஸ்அப் வீடியோ வந்து காட்டுறேன். அவ்வளோதான் இந்த மதர் போர்டில் இருக்கக்கூடியது. அடுத்த வந்து இதை வந்து பார்க்கலாம். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன கேபிள் லைன் மாதிரி இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வால்யூம் பட்டனு, சவுண்ட் அப் டவுன் பட்டனுக்காக அந்த ஒரு கேபிள் தான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து வந்து பேட்ரி, அது மட்டும் இல்லாமல் சார்ஜிங் செக்ஷன் இதுதான் இருக்குது. இப்போ நம்ம இந்த சார்ஜிங் செக்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். இதில் பார்த்தி